இந்த கதையோட ஸ்டார்டிங்கில் லின் டேயான் வந்து திரும்ப வந்து உயிரோட வந்து எந்திரிச்சிட்றான் அந்த டஞ்சனில் இருக்கிற செக்யூரிட்டி கார்டெலாம் பார்த்துட்டு என்னடா இறந்து போனவர் வந்து திரும்ப வந்துட்டான்னு சொல்லி அவன் சாக்கில் வந்து அங்கேருந்து கத்திட்டு போயிட்டு இருக்கு. அதே சமயத்தில் வந்து ஹீரோ அந்த டீச்சர் 2 பேருமே வந்து அந்த இடத்துக்கு வந்துட்டு இருப்பாங்க. லேடி இந்த மாதிரி யங் மாஸ்டர் லின் டேயான் வந்து எந்திரிச்சிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி எனக்கு புரிஞ்சுது, நீ வந்து ஃபியூஸை மேக் பண்ணாமல் இங்கேருந்து போ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கப்புறம் அவன் வந்து எந்திரிச்சிட்டு இந்த மாதிரி அவன் ஒரு சதித்திட்டம் வந்து தீட்டிகிட்டு இருப்பான். நான் வந்து இறந்துட்டு மறுபடியும் வந்து உயிரோட வரேன்னா ஜஸ்ட் நான் ஒரு ஸ்கீமிங் பண்ணுவேன். நான் வந்து என்னோடய மெமரிஸ் எல்லாம் லாஸ்ட் ஆன மாதிரி நடித்தாலே போதும், நான் ஈஸியாக வந்து திரும்ப அந்த ஃபேமிலியில் வந்து சேர்ந்துருவேன். ஆனால் இப்போ என்னோடய அந்த கல்டிவேஷன் லெவலும் என்னோடய சோல் ஸ்ட்ரென்த்தும் வந்து அந்தளவுக்கு கிடையாது. இப்போ ஒரு மோட்டல் நாச்சும் கூட எனக்கு போட்டு தள்ள முடியும். ஸோ நான் வந்து அசால்ட்டாக வந்து எந்த மூவுமே மேக் பண்ணக்கூடாது, பார்த்து நிதானமாக தான் காய் நற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதே சமயத்தில் வந்து ஹீரோ வந்துட்டு எந்திரிச்சிட்டே ராசா, கடைசியாக வந்து உன்னோட சுயநலம் வந்து திரும்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து போய் நக்கலாக பார்த்துட்ருக்க. அவன் வந்துட்டு சிஸ்டர் நீ இங்கே இருக்க, நீ என்ன சிஸ்டர் இங்கே பண்ணிகிட்ருக்க, நான் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கேன், நான் ஏன் வந்து இந்த மாதிரி டஞ்சனில் வந்து அடப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க, போது நிறுத்து சிஸ்டர், உனக்கு எனக்கு தெரியலையா, நான் தான் லின் டேயான், உன்னோட தம்பி. சின்ன வயசில் வந்து நீ எத்தனை தடவை எங்கூட வந்து சண்டை போட்டிருக்க, எல்லாம் மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. அவள் வந்துட்டு போது நிறுத்து, நீ இதுக்கு மேலே வந்து நடிச்சிட்டு இருக்காத, ஃபஸ்ட்டு நீ முதல்ல என்னை சிஸ்டர்னு கூப்பிடாத, நீ யாரா முதல்ல, என்னோடய தம்பி நீ என்ன பண்ணுன, அவனோட உடம்பு எங்கே வச்சுருக்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. சிஸ்டர் இது நான் தான், ஏன் நம்ப மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கு. ஹீரோ வந்துட்டு இப்போ உனக்கு மெமரிஸ் லாஸ் ஆன மாதிரி வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கியா, நல்லா ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா. அப்படியே ஒரு கட்டத்துக்கு மேலே அவனோட சிஸ்டர் குரலை கேட்டோன்னே வந்து இவ்வளோ நாள் வந்து அது அவனோட பாடி வந்து இந்த இம்மோர்டல் வந்து பொசஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து காமிச்சிருப்பாங்க. ஆனால் அவன் சிஸ்டரோட குரல் கேட்டோன்னு வந்து அவனோட உண்மையான தம்பியோட சோல் வந்து இவனையுமே வந்து தாண்டி வந்து வெளியில் வர பார்த்துட்டு இருக்க. அப்போ இவளுக்கும் வந்து தெரிஞ்சிடும் இந்த மாதிரி என்னோடய தம்பி வந்து முழுசாக வந்து அவனால் வந்து பொசஸ்ட் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நீ வாயை மூடுறா, நான் உன்னை எதுவுமே வந்து ஹார்ம் பண்ணல, ஆனால் நீ ஏன் வந்து அந்த நாய்க்கோசரம் வந்து என்னை இப்படி காட்டி கொடுக்குற, நீ எதுக்கு மேலே வெளியில் வந்த அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் திரும்ப வந்து அந்த கண்ட்ரோல் எடுக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்க. அவன் தம்பி இருந்துட்டு இந்த மாதிரி இவனை வந்து என்னை கண்ட்ரோல் பண்ண விடாதக்கா, நீ வந்து தப்பாக நினச்சிக்காத, நீ வந்து என்னை கொன்று அப்படின்னு சொல்லி அவன் கெஞ்சி கேட்டுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் திரும்பவுமே வந்து இந்த இம்மோர்டல் வந்து அவனோட உடம்பை வந்து திரும்ப வந்து கண்ட்ரோல் எடுத்துருவான். இப்போ எடுத்ததுக்கப்புறம் இவளுக்கு என்ன பண்ணணுன்ட்டு தெரியல. ஏன்னா இப்போ டோட்டலாக வந்து அவன் பாடி வந்து கண்ட்ரோல் பண்ணங்காட்டி வந்து இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆக்சுவலாக வந்து இவன் தம்பி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கு. ஹீரோன்ட்டு எனக்கு உங்கள் கஷ்டம் என்னென்னு புரியுது, எனக்கும் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறையவே நடந்திருக்கு. ஒன்று பண்ணுங்கள், நீங்கள் வந்து உங்கள் கையில் வந்து பாவம் வந்து படிய வேண்டாம், என்னோடய கைகள்லேயே வந்து இந்த பாவமெல்லாம் வந்து படிக்கட்டும், ரத்தக்கரையை வந்து என்னோடய கையில் ஆகட்டும், நீங்கள் போங்க, இவனை நான் கொண்டுக்கிறேன், நான் வெள்ளம் மாதிரி போர்ட்ரேட் ஆகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோஸ் எல்லாம் வந்துட்டு சரின்ட்டு அழுதுட்டு போயிடுவா. அதுக்கப்புறம் நீ யாரா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. ஓ நான் உன்னை எப்படி கூப்பிட்றது, லின் டேயான் அப்படின்னு கூப்பிட்றதா இல்லை இம்மோர்டல்னு கூப்பிட்றதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்படின்னா வந்து நான் இம்மோர்டல்னு உனக்கு தெரியும், நான் வந்து சாகலின்னு உனக்கு தெரியும், நீ யாரா, நீ ஆக்சுவலாக யார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் யாரா, நான் யாருங்கிறதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம், நீ என்னை கொல்றதுக்கு வந்து முயற்சி பண்ணி இல்லை, அப்படி இருக்கும்போது நானுமே ஒன்று கொல்லலாம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இருறா என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோவோட அந்த டிமானிக் எனர்ஜியெல்லாம் வந்து பயங்கரமாக வந்து ரிலீஸ் ஆகுது. ஆக்சுவலாக இது வந்து நார்மலான டிமானிக் எனர்ஜி கிடையாது, இது வந்து வேறு லெவலான ஒரு ஏன்ஷியன்ட் டைம்ஸ்லேருந்து ஒரு டிமானிக் எனர்ஜி. இது எப்படி உங்கள்கிட்ட இருக்குது, அதுவுமே இந்த லெவலில் இருக்குது. ஆக்சுவலாக நீ யாரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீ சாக போகிற, அதை தெரிஞ்சுட்டு நீ என்னடா பண்ண போகிற, இப்போ நீ இறந்துட்டீங்கன்னா உன்னால் திரும்ப ரீஇன்கார்னேட் ஆக முடியாது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து மிரட்டிட்டு கடைசியாக வந்து அவனை போட்டு தள்ளினதுக்கப்புறம் பரவாயில்ல, இவங்ககிட்ட இருக்கிற ஆறாவையெல்லாம் உறிஞ்சதுக்கப்புறம் என்னோடய சோலும் என்னோடய அந்த கல்டிவேஷன் லெவலுமே வந்து ரெண்டுமே வந்து ஸ்ட்ரென்த்தன் ஆகிருக்கு, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து நினச்சிட்டு இருப்பார். அதே சமயத்தில் ஹீரோவுக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்து பார்ப்பது, இந்த மாதிரி கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து ஃபஸ்ட்டாக ஒரு ஆளை வந்து கொண்டிருக்கிறீங்க, ஹெவனால் சூஸ் பண்ண ஒருத்தனை, அதனால் வந்து உங்களுக்கு ரிவார்ட்ஸுகள் வந்து வழங்கப்படுது, உங்களோட கல்டிவேஷன் பேஸ் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகப்படுது, உங்களுக்கு ஃபார்ச்சூன் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் உங்களால் வந்து ஷாப் சிஸ்டம்னு சொல்ல போகிற ஒரு சிஸ்டமே வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கு. இது மூலமாக வந்து நீங்கள் ஏதாவது வாங்குற மாதிரி இருந்தால் ஃபார்ச்சூன் அந்த பாயிண்ட்ஸை வச்சு நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு அதிர்ஷ்டம் கூரையை பிடிச்சிட்டு கொட்டுன்னு சொல்லுவாங்களே, இந்த மாதிரியா கொட்டுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு வந்து இந்த செஸ்ட் ஓப்பன் பண்ணணுமே வந்து, அதாவது செஸ்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு முன்னாடி வந்து ஒரு கங்க்ராச்சுலேஷன் ரிவார்டு மாதிரி ஹீரோக்கு வந்து இன்னொரு ஓல்டு ப்ரோக்கன் சீடு வந்து கிடைக்கிது, ஓல்டு ட்ரீ ப்ரோக்கன் சீடு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோக்கு வந்து 2 டைல்ஸ்மேன் கிடைக்கும். அதில் ஒரு டைல்ஸ்மேனோட பவர் என்னென்னா வந்து இந்த மாதிரி ஹெவனால் சூஸ் பட்டவங்களுக்கு எல்லாத்தையும் வந்து ஹீரோ டேரெக்டாக கொண்டானா வந்து ஹீரோக்கு வந்து அவங்களோட ஃபார்ச்சூன் வந்து பேக் ஃபயர் ஆகும். ஆனால் இந்த டைல்ஸ்மேனை வச்சு கொண்டாங்கன்னா அவங்களோட ஃபார்ச்சூன் வேல்யூவெல்லாம் இன்ஸ்டண்ட்டாக வந்து ட்ரெயின் ஆகிரும்.
ஆயிரும். ஹீரோக்கு வந்து இது எந்த சைடு எஃபெக்ட்டுமே இருக்காது. இது ஒரே டைம் தான் யூஸ் பண்ண முடியும். அப்புறம் இன்னொன்று தான் முக்கியமான விஷயம், இதை வச்சு இதுவுமே இன்னொரு டெயில்ஸுமே வந்து ஹீரோ வந்து ஒரே டைம் தான் யூஸ் பண்ண முடியும். பட் அது என்னென்னா வந்து ஹீரோ வந்து ஒரு ஹிட் கொடுத்தாருன்னா அது வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக போயிடும். அது வந்து ஒரு ஹிட்லேயே வந்து அவங்க கிட்டத்தட்ட இறக்குற நிலைமைக்கு போயிடுவாங்க. இது எல்லாமே ஒரே ஒரு தடவை மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஹீரோ வந்துட்டு இந்த டெயில்ஸ்மேன், அதாவது இந்த ஹெவனால் சூஸ் பட்ட ஒருத்தவங்களோட ஃபார்ச்சுனியர் டோட்டலாக உரியிறது வந்து ஒரு ஹேக்கிங் லெவல் ஸ்கில் தான். ஆனால் என்னால் வந்து இப்போ அதை யூஸ் பண்ணி நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஏன்னா நான் பின்னாடி ஃப்யூச்சர்ஸ்க்கு வந்து இது சேவ் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா என்னாலேயே வந்து ஒரு கட்டத்தில் வந்து எதிர்க்க முடியாத ஒரு ஹெவன் சூஸனெல்லாம் வரலாம். அவங்ககிட்ட வந்து நான் இன்ஸ்டண்ட்டாக ட்ரெயின் பண்ணுறதுக்கு வந்து இந்த டெயில்ஸ்மேன் வேணும். ஆனால் அதை நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. இந்த டெயில்ஸ்மேனே வந்து 10,000 ஃபார்ச்சூன் பாயிண்ட்ஸ்க்கு வந்து ஈக்குவலானது. ஸோ இதை வந்து நான் பத்திரமா வச்சுக்கணும், நான் வந்து ஃப்யூச்சருக்கு வந்து இது வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அது யூஸ் பண்ண வச்சுருப்பார். அது மட்டும் இல்லாமல் அந்த கிரிட்டிக்கல் ஹிட் டெயில்ஸ்மேன் வந்து நான் அந்த சென்னை வந்து கொள்றப்போ வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம், அது வந்து எனக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து இப்போ எல்லாத்தையுமே வந்து ரிவார்டு வந்து கேதர் ஆகிறாரு. அதாவது கேதர் பண்ணிக்கிறாரு, அவர் வந்து வாங்கிக்கிறாரு எல்லா ரிவார்டையுமே. அதுக்கப்புறம் ஹீரோக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ரிவார்டாக வந்து டிமானிக் ஹார்ட் வந்து கிடைக்குது. இந்த டிமானிக் ஹார்ட் வந்து யார் வந்து இதை ப்ரொசஸ் பண்ணுறாங்களோ அவங்களோட ஸ்ட்ரென்த்தெல்லாம் வந்து சுப்ரீம் லெவலுக்கு போயிடும். அவங்களால வந்து டிமானிக் எனர்ஜி யூஸ் பண்ணுறங்காட்டி வந்து அவங்களுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்டுமே இருக்காது. இந்த டிமானிக் யூஸ் பண்ணுறவங்கனால வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அவங்களால கான்சியஸ்னஸில் வந்து இருக்க முடியாது. ஏன்னா அவங்க இன்னொரு கான்சியஸ்னஸ் வந்து அவங்கள வந்து டேக் ஓவர் பண்ணுறதுக்கும் ட்ரை பண்ணும். ஆனால் அந்த டிமானிக் ஹார்ட் இருக்கிறது மூலமாக வந்து ஹீரோக்கு வந்து அது எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஹீரோவுக்கு வந்து ஈஸியாக வந்து டிமானிக் எனர்ஜி யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக வந்து ஃபோர்பிடென்ட்டான டிமானிக் எனர்ஜி வந்து ஹீரோனால் யூஸ் பண்ண முடியும், எந்த விதமான சைடு எஃபெக்ட்டுமே இல்லாமல். ஸோ ஹீரோ வந்து எல்லாம் இந்த பாயிண்ட்ஸுமே வந்து ஹார்ட்டை வந்து அட்டாச் பண்ணுறங்காட்டி வந்து ஹீரோட கல்டிவேஷன் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கேற்ற மாதிரி வந்து அந்த ஃபார்ச்சூன் பாயிண்ட்ஸ் வந்து கம்மியாகும், அதை அட்ஜஸ்ட் பண்ணுறக்கோசரம். ஸோ ஹீரோ வந்து இப்போ கல்டிவேஷன் லெவலில் வந்து எங்கேயோ வந்து போயிடுறாரு. பரவாயில்ல, நான் நினச்ச மாதிரியே வந்து பூஸ்ட் ஆயிடுச்சு. இனிமேல் வந்து நான் அந்த லோவர் நிலத்தில் இருக்கிறதுக்கு வந்து எனக்கு அதிகமாக வந்து வாய்ப்பு கிடையாது. இனி மிச்சம் இருக்கிற ஒரே ஒரு நாய் அந்த சென்னாய் மட்டும் தான். அவன் அந்த ட்ரெஸ்ஸர் எடுத்துனே வந்து அவனையுமே போட்டு தள்ளிட்டு நான் அப்பர் நிலத்துக்கு போகணும், இந்த லோவர் நிலத்திலிருந்து ரொம்ப போர் அடிக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து வெளியில் போயிட்டுருக்க. அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு புரியுது உங்களோட நிலைமை எப்படி இருக்குன்ட்டு எனக்கு நல்லாவே வந்து தெரியுது. நீங்கள் வந்து ரொம்பவுமே வந்து கவலைப்படாதீங்க. உங்களோட தம்பியோட பாடி வந்து ப்ராப்பராக வந்து அவனை வந்து புதைங்க. ஏன்னா அவனுக்கு வந்து சான்சஸ் இருக்குது, அவன் இன்னொரு பீஸ்ஃபுல்லான ஓல்டில் வந்து ரீஇன்கார்னேட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அவனுக்கு இருக்குது. ஸோ அவனை வந்து பீஸ்ஃபுல்லாக வந்து புதைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரொம்ப ரொம்ப நன்றி யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ வந்து அங்கேருந்து போயிடுவார். அதே மாதிரி அந்த லோவர் இடத்துல வந்து ஒரு முக்கியமான ஒரு இடத்துல வர்ற ஒரு பிளேஸ் தான் வந்து இந்த ஸ்கேர்டு லேண்ட்ஸ்னு சொல்கிற ஒரு இடம். அந்த இடத்துக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வந்து அப்பர் வேர்ல்ட்லேருந்து ஒருத்தி வந்து வந்திருப்பா. அவளோட பேர் வந்து லியோ லீ அப்படின்ட்டு வந்து வரும். அவள் வந்து ஒரு அப்பர் வேர்ல்டில் வந்து சேர்ந்தவ. அதாவது அவள் பிளட் லைன் படி வந்து இந்த சென்னுங்கிறது வந்து இவளோட கசின் மாதிரி. ஸோ இப்போ அந்த கசினுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து பேசிகிட்டு இருப்பேன். இந்த மாதிரி அந்த இம்மோர்ட்டல் வந்து அப்பர் இடத்துலேருந்து வந்து கீழே வந்து இருந்துட்டு அவன் வந்து அவன் இஷ்டத்துக்கு வந்து பண்ணிகிட்ருக்கான். என் பிரதரை வந்து அந்த ஹோலி லேண்ட்லேருந்து வந்து துரத்தி அடிச்சிருக்கான். அவன் இஷ்டத்துக்கு வந்து எல்லாத்தையுமே பண்ணிகிட்ருக்கான். நம்ம போய் அவனை டேரெக்டாக விசிட் பண்ணி அவன் என்ன அவ்வளோ பெரிய ஆளாக என்ன பிடிங்கிறான்ட்டு முதல்ல போய் பார்க்கணும். அதுக்கப்புறம் ஆண்ட் நீங்கள் தான் வந்து எனக்கு பின்னாடி இன்னும் ப்ரொடக்ட் பண்ணுவோம். ஏன்னா அவனோட சர்வெண்ட் வந்து நார்மலான ஒரு ஆள் கிடையாது. அவன் வந்து ஜஸ்ட் அவனோட ஹேண்டை யூஸ் பண்ணி வந்து ஒரு சக்தியை வந்து அழிக்கிற அளவுக்கு அவனும் பவர்ஃபுல்லான ஆள் தான். ஸோ நீங்கள் வந்து என்னை எப்படியாவது ப்ரொடக்ட் பண்ணி ஆகணும் எங்கள் எல்லாத்தையுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பரவாயில்ல, நீங்கள் வந்து கவலைப்பட வேணாம். அந்த ஓல்டு சர்வெண்ட் வந்து அட்டாக் பண்ணுறக்கு வந்தோன்னா அவனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது எல்லாருமே வந்து அந்த லின் இம்மோர்ட்டல், அதாவது அந்த லின்னுங்கிற பிளேஸ்க்கு வந்து போவாங்க. ஏன்னா அங்கே தான் வந்து ஹீரோ இருக்கிறங்காட்டி இப்போ எல்லாருமே போகிறப்போ வந்து அதே சமயத்தில் வந்து ஹீரோ வந்து உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பார். அப்போ ஹீரோ வந்து அந்த ஆல்கெமி புக் கொடுத்தபடியே வந்து அந்த டீச்சர் வந்து ஒரு பில் வந்து மேக் பண்ணிட்டு வந்திருப்பா. ஹீரோ வந்து அதை பார்த்து வந்து அசந்து நின்றுட்டுருப்பார். பரவாயில்ல, நான் வந்து உங்களுக்கு கொடுத்தது வந்து அந்தளவுக்கு வந்து அவ்வளோ நாட்களே ஆகலை, ஆனால் அதுக்குள்ளேயே வந்து இந்த லெவலுக்கு வந்து ஒரு பில்லை மேக் பண்ணுறீங்களா, உங்களுக்கு உண்மையிலேயே வந்து ஒரு என்ன சொல்ல அந்தளவுக்கு வந்து ஆல்கெமியில் வந்து டேலண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து யங் மாஸ்டர் தான். யங் மாஸ்டரோட கைண்ட்னஸ்னால தான் வந்து நான் ஆல்கெமி வந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது வெளியே வந்து வாழ்நிலை மாற்றங்கள்லாம் ஏற்பட ஆரம்பிக்குது. என்னென்னு பார்த்தா அந்த ஸ்கேடு லேண்ட்ஸ்லேருந்து அவங்க வந்து வந்துட்டாங்க. இந்த அப்பர் வேர்ல்டில் இருக்கிற வந்து ஏன்சியன் செலஸ்டியல் கிளானை சேர்ந்தவ. இவங்க இது வந்து தங்கி இருக்கிறத வந்து அந்த ஸ்கேடு லேண்ட்ஸ், அந்த ஸ்கேடு லேண்ட்ஸ் இருக்கிறவங்கலாம் வந்து இவங்களுக்கு அடிவணிஞ்சு போகிறங்காட்டி வந்து இப்போ அவளோட உத்தரவின் பேரில் வந்து ஹீரோ வந்து மேட்ருக்கு வந்து அங்கேருந்து இங்கே வந்திருப்பாங்க. எதனால வந்து இந்த மாதிரி சென்னை வந்து நீ டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயத்தில் இந்த லின் பிளேஸில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து வெளியில் வந்துட்டு யார் நீங்கள் என்ன தெரியுமா வந்து இந்த
இந்த மாதிரி நீங்கள் எங்களோட அனுமதியெல்லாம் உள்ள வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நாங்கள் தான் ஸ்கேர் லேண்டுன்னு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் இவங்க தான் அப்பர் வேர்ல்டு சேர்ந்த ஒரு லேடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஓ, நீங்கள் ஸ்கேர்லேண்ட்ஸை சேர்ந்தவங்களா, வாங்க, ஆனால் நீங்கள் வந்து சொல்லாமல் கொள்ளாமல் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நான் வந்து சொல்லாமல் கொள்ளாமல் வர்றதெல்லாம் நீ பேசக்கூடாது. இந்த மாதிரி அந்த உள்ளுக்குள்ளே அந்த இருக்கான்னு தெரியுமா, அவனை வெளியில் வர சொல்லு, அவங்ககிட்ட நான் பேசணும், எங்களை வந்து இப்போ வெளியில் வந்து க்ரீட்டிங்ஸ் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு வந்து உங்களோட அவசரம் புரியுது, ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து யங் மாஸ்டர்கிட்ட பர்மிஷன் கேட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஒருத்தன் போய் பர்மிஷன் கேட்குறியா? டேய், நாங்கள் ஸ்கேர்டு லேண்ட்ஸில் வந்திருக்கோம். ஒரு அப்பர் ரோடில் முக்கியமான ஒரு ஆள் வந்து உங்கள்கிட்ட வந்து வெளியில் வர சொல்லி அவனை கூப்பிட சொன்னான், நீ என்னடா பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவன் நக்கலாக பேசிகிட்டு இருக்க. ஹீரோ வந்து டென்ஷனாக வந்து ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுறாரு. அது வந்து ஸ்கையில் வந்து ஒரு ஃபிங்கர் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகி இவனை வந்து அட்டாக் பண்ணுது. அந்த அட்டாக் பண்ண அடுத்த செகண்டே வந்து இவன் வேனிஷ் ஆகிடுறான். அந்த பவர்லாம் வந்து அந்த ஓல்டு சர்வெண்டியை வந்து சர்பாஸ் பண்ணுற லெவலில் இருக்குது. இவங்க எல்லாருமே வந்து இப்போது லைட்டாக வந்து பயப்படுறாங்க. ஏன்னா ஹீரோக்கு வந்து இந்த லெவலுக்கு ஒரு பவர் இருக்குன்னு சொல்லி அவங்க யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஹீரோவோட சர்வெண்ட்டுக்கு மட்டும் தான் அந்தளவுக்கு பவர் இருக்குன்னு சொல்லி தான் நினச்சிருக்காங்க. ஆனால் இப்போ அந்த சர்வெண்ட்டோடய வந்து ஹீரோக்கு பவர் ஜாஸ்தியாகிறங்காட்டி எல்லாருமே வந்து ஒரு மாதிரி பயத்தில் இருக்காங்க. அதே சமயத்தில் அந்த இம்மோட்டல் வந்து அதான் அப்பர் இல்லத்துலேருந்து வந்து அவளை இருப்பாள், அவளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுமே வந்து ஒரு இம்மோட்டல் தான். அந்த அப்பர் வேர்ல்டு இருக்கிற எல்லாருமே இம்மோட்டல் தான். அவர் வந்துட்டு இந்த மாதிரி நினைக்கிறா. ஆக்சுவலாக வந்து அந்த ஓல்டு சர்வெண்ட் தான் வந்து பவர்ஃபுல்லான ஒரு ஆள் நினச்சா. ஆனால் இவனோட ஸ்ட்ரென்த்தை வந்து என்னையை வந்து சர்பாஸ் பண்ணிடுச்சு. இவன் வந்து நார்மலான ஆள் கிடையாது. அவனோட பேர் கூனு தானே ஷூர் நேம் வருது. அதாவது அந்த குடும்ப பேர் வந்து ஃபஸ்ட்டு வரும். ஸோ அந்த கூன் வர்றங்காட்டி வந்து இவன் அந்த லெஜெண்டரி ஃபேமிலி சேர்ந்தவனாக இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவளுக்குமே வந்து அள்ளு கிளம்புது. ஏன்னா அப்பர் வேர்ல்டு வந்து ஃபேமிலி வந்து நார்மலான ஃபேமிலி கிடையாது. அது எல்லாத்துக்கும் வந்து சுப்பீரியரான ஒரு ஃபேமிலி, ஒரு ராயல் இம்பீரியல் ஃபேமிலி மாதிரி. ஸோ இப்போ இவளுக்குமே வந்து பயம் வந்து கிளம்ப ஆரம்பிக்குது. யாராவது இவன் வந்து தெரியாமல் வந்து உண்மையாகவே அது அந்த ஃபேமிலியில் சேர்ந்தவனாக இருந்தால் இவங்க அஃபண்ட் பண்ணிட்டாங்கன்னா என்னதான் இவன் அப்பர் வேர்ல்ட்லேயே இருந்தாலுமே இவங்களோட கிளானே வந்து அழிஞ்சு போயிருன்னு சொல்லிட்டு இப்போ கீழே இறங்கி வந்து எதுக்கு நீங்கள் வந்து திடீர்னு வந்து வந்திருக்கீங்க, நீங்கள் வந்து என்னை ப்ரொடெக்ட் பண்ணுறேன்னு சொல்லி தான் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இருங்க லேடி, நீங்கள் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவன் நடக்கிற விஷயத்தை எல்லாமே வந்து ஓல்டு சர்வெண்ட்டே வந்து வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பான். ஆக்சுவலாக வந்து இந்த விமனோட சர்வெண்ட்டை விட ஹீரோவோட சர்வெண்ட்டுக்கு வந்து பவர் பல மடங்கு ஜாஸ்தி. ஸோ அவனும் வந்து வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பான். இப்போ வெளியில் வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. 2 பேர் வந்து வாய் ட்ரில்லத்தில் இருப்பாங்க. அவங்களோட ப்ரெசன்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட கல்டிவேஷன் லெவலுக்கு மேலே இருந்தால் தான் வந்து ஃபீல் பண்ண முடியும். மற்ற யாருனாலும் வந்து ஃபீல் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க ஒரு இல்லத்துக்குள்ளே வந்து ஒளிஞ்சிருப்பாங்க, அவங்களோட பாடி வந்து கவர் பண்ணி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி அந்த ஓல்டு சர்வெண்ட்டுமே வந்து அப்படி தான் வந்து உள்ளுக்குள்ளே இருப்பான், இல்லத்துக்குள்ளே இருப்பான். அப்படி இருந்துகிட்டு இருக்கும்போது இப்போ வந்து பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் என்ன வந்து பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதே சமயத்தில் வந்து ஹீரோ வந்து இந்த மாதிரி அவங்க ரொம்ப ஈகராக பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்கல்ல, சரி நானே போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து இப்போ வெளியில் வருவார். வெளியில் வந்தோடனே வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து அவங்க ஹீரோவை வந்து பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த லியோவில் இருந்துட்டு இவன் தான் வந்து அந்த கூவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே வந்து ஒருத்தங்க பார்த்துக்கிறாங்க. இப்போது நீ அனுமதி இல்லாமல் வந்து இங்கே வந்திருக்க, என் பர்மிஷன் இல்லாமல் வந்து இங்கே வந்திருக்க, அங்கே நான் இருக்கேன்னு தெரிஞ்சுமே வந்திருக்கேன், என்னோடய பீஸ்ஃபுல்லான மூமெண்ட்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணியிருக்கேன், எதுக்காக நீங்கள் வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த சர்வெண்ட்டு தான் வந்து பேசுவா. ஆக்சுவலாக வந்து நீங்கள் தப்பாக வந்து அஃபண்ட் பண்ண மாதிரி நீங்கள் நினச்சிக்க வேணாம், இவங்க வந்து அந்த ஏன்சியன் செலஸ்டியல் கிளானை வந்து சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஓ, அந்த சேன் அவனோட பிளட் லைனில் வர்ற கசினா இவ, பரவாயில்ல, நான் நினச்சேன் இவகிட்ட வந்து ஃபார்ச்சூன் பாயிண்ட்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இப்போது அந்த சைட்னஸ் போயிட்டா இப்போ அந்த மாஸ்டரும் அப்புறம் இவளும் தான் வந்து இவனுக்கு மிச்சம் இருக்காங்களா, பரவாயில்ல, இவகிட்ட இருக்கிற ஃபார்ச்சூன் பாயிண்ட்ஸுமே வந்து நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஒரு ஸ்கெட்ச் வந்து போட்டுட்ருக்க. ஆக்சுவலாக வந்து இப்போ நாங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், இப்போ நீங்கள் வந்து அந்த லெஜெண்டரி ஃபேமிலி சேர்ந்தவங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எல்லாத்துக்கும் வந்து அள்ளு கிளம்புது. அப்படின்னா ஹீரோ வந்து அந்த லெஜெண்டரி ஃபேமிலி சேர்ந்தவரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. செலஸ்டியல்கானா அதை வந்து நானும் கேள்விப்பட்டிருக்கேன். என்னோடய ஃபாதர் வந்து அவங்களுக்கு வந்து ஏதோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். பட் இப்போ தான் வந்து அவங்களோட டெசிடன்ஸ் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஃபாதரா, ஒருவேளை இவர் அந்த லெஜெண்டரி இம்பீரியல் ஃபேமிலியோட வருங்கால ஹெட்டாக இருப்பாரா, இவர் தான் வந்து அந்த ஹையர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவங்க எல்லாத்துக்கும் இன்னுமே வந்து அள்ளு கிளம்புது. ஏன்னா அந்த அப்பேற்பட்ட ஒரு ஃபேமிலியில் வந்து அடுத்த ராஜாவாக ஆக போகிற ஒரு பிரின்சஸ்
அதான் இவர்கிட்ட வந்து நம்ம அஃபண்ட் பண்ணால் வந்து பெரிய தப்பாகி போச்சு. இப்போ வந்து இந்த ஒரு வவ்வால் கண்ணன் இருப்பான்ல, அவன் வந்து இறந்தது வந்து வேஸ்ட்டாக போச்சு. ஏன்னா இப்போ ஹீரோ வந்து அஃபண்டே பண்ண முடியாது. அந்த லெவலுக்கு வந்து ஒரு ஹை ஸ்டேட்டஸில் வந்து ஹீரோ இருப்பார். அவரோட கல்டிவேஷன் லெவலுமே அந்த லெவலில் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஹீரோ வந்துட்டு இப்போது எனக்கு வந்து ப்ராப்பராக ரீசன் தெரியணும். ஏன்னா நீங்கள் வந்து சம்மந்தமே இல்லாமல் வந்து இங்கே வந்திருக்கீங்க, என்னோடய பீஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணியிருக்கீங்க. இப்போ நீங்கள் மட்டும் சம்மந்தமே இல்லாமல் இப்படியே பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், அப்போ நானும் சம்மந்தமே இல்லாமல் உங்களை கொல்ல ஆரம்பிச்சிருவேன். இப்போ எனக்கு கரெக்டான ரீசன் தெரியணும். அப்படி இல்லைன்னு வைங்க அப்படி சொல்லிட்டு ஹீரோ வந்து ஒரு பவர்ஃபுல்லான ப்ரெஷரை வந்து ரிலீஸ் பண்ண இந்த சர்வெண்ட்டுக்கே வந்து அள்ளு கிளம்புது. ஏன்னா ஹீரோ வந்து அவளையே வந்து பவர் லெவலில் வந்து சப்ரஸ் பண்ணி வச்சுருப்பார். ஸோ இப்போ இவளுக்கே என்ன பண்ண தெரியல. அவர் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஹீரோக்கிட்ட வந்து மன்னிப்பு கேளுங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், ஹீரோவுக்கு இருக்கிற அந்த கல்டிவேஷன் லெவல், அவரோட ஃபேமிலி பவரெல்லாம் யூஸ் பண்ணால் ஹீரோ நினச்சா அந்த சென் வந்து தப்பிக்கவே முடியாது. அவன் எங்கே ஒளிஞ்சு போனாலும் ஹீரோ வந்து தேடி கண்டுபிடிச்சி அவனை வந்து கொல்ல முடியும். அவர் ஏன் வந்து அவனை மாதிரி ஒரு ஆளை வந்து விட்டு வைக்கணும்? ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இருக்கணும், இல்லை அவன் ஏதாவது உங்கள்கிட்ட பொய் சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அண்ட் நீங்கள் நிறுத்துங்க, நீங்கள் வந்து தேவையில்லாமல் வந்து பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து டென்ஷன் ஆகிட்டு இருப்பா. ஓ பரவாயில்ல, இந்த குழந்தை அவனுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுது, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு, அப்படின்னா நீ வந்து ப்ராப்பராக ஆன்சர் பண்ண மாட்டேல்ல, ஓல்டு சர்வெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சர்வெண்ட் உங்கள் உத்தரவுக்காக காத்துட்ருக்கா மாஸ்டர். 10 செகண்டுக்கு ஒருத்தனை கொண்டுகிட்டே இரு. யாராவது வந்து ரெசிஸ்ட் பண்ணாங்கன்னு வைங்க, அந்த ரெசிஸ்ட் பண்ணுறவங்க வந்து நான் கொண்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து இங்கே ஒரு முடிவு பண்ணிவிட்டு ஆர்டர் கொடுக்க அவங்க எல்லாத்துக்கும் வந்து பயமாகுது. இந்த மாதிரி எல்லாருமே வந்து இப்போ அந்த லியோ லூக்கிட்ட வந்து கதற ஆரம்பிச்சிருவாங்க. ஆக்சுவலாக வந்து நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லி தான் வந்து நாங்கள் இங்கே வந்தோம், ஆனால் நீங்கள் வந்து எங்களுமே வந்து கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. இப்போ அவரை வந்து எதிர்க்கவும் முடியாது, உங்களை எப்படி அஃபண்ட் பண்ண முடியாது, அதே மாதிரி அவரையுமே எங்களால் அஃபண்ட் பண்ண முடியாது. இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான். நீங்கள் வந்து அவர்கிட்ட ஜஸ்ட்டு மன்னிப்புன்னு ஒரு வார்த்தை கேட்டபோது இந்த பிரச்சனை எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து மறுத்துக்கிட்டே இருப்பாள். அந்த சர்வெண்ட்டும் வந்து எவ்வளோன்னு சொல்லி பார்ப்பேன். இந்த மாதிரி ஹீரோவுக்கு இருக்கிற பவருக்கு வந்து அவர் நினச்சாருன்னா அவனை வந்து ஏன்ட்ட க்ரஷ் பண்ணுற மாதிரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவள் வந்து பிடிப்பு கொடுக்காம நின்றுட்டு இருக்க. ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி 10 செகண்ட் ஆயிடுச்சு, ஒருத்தனை முடிச்சு தரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவன் வந்து உங்களை உத்தரப்படியே ஆகட்டும் லாட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒருத்தனை கொன்றுவான். கொன்னோனிமே வந்து அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து இப்போ அந்த லியோலோ வந்து காலை பிடிச்சிட்டெல்லாம் ஒருத்தர் கதறிக்கிட்டு இருப்பான். இந்த மாதிரி தயவு செஞ்சு மன்னிப்பு தான் எனக்கு கேட்டு தொலைங்க, உங்களால் வந்து நாங்கள் எல்லாருமே வந்து இறந்துருவோம், உங்களுக்கோசரம் தான் நான் வந்தோம், நீங்கள் ஏன் வந்து இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து இந்த மாதிரி வேறு வழியே இல்லாமல் ஹீரோ கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிட்டா. அதாவது மன்னிப்பு கேட்டுருவா. ஹீரோன்ட்டு சரி நான் வந்து இந்த ஒரே தடவை வந்து மன்னிச்சு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ரொம்ப நன்றி யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து எங்கிட்ட நன்றி சொல்ல வேண்டாம், உங்களை வந்து மன்னிப்பு கேட்டு காப்பாற்றுனது வந்து அந்த பிரின்சஸ் தானே, அவளுக்கு வந்து நன்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் ரொம்பவுமே வந்து கைண்ட்னஸான ஒரு ஆள் தான் யங் மாஸ்டர். ஆக்சுவலாக வந்து இது எல்லாமே வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அந்த பிரின்சஸ் வந்துட்டு இந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு கிட்ட வந்து ஒரு விஷயத்தை வந்து கேட்டு வந்து கிளியரிஃபை பண்ணணும், நீங்கள் வந்து ரீசனபிளாக வந்து அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்கன்னு சொல்லி எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ரீசனபிள் எக்ஸ்பிளைனா, நான் வந்து உங்களை எந்த விதத்துலையுமே வந்து அஃபண்ட் பண்ணலையே பிரின்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக நீங்கள் வந்து என்ன அஃபண்ட் பண்ணல, அந்த அவனை தான் வந்து நீங்கள் அஃபண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சின்ன நான் அஃபண்ட் பண்ணேன்னா நீங்கள் வந்து ஒரு சில விஷயத்தை வந்து தப்பாகவே புரிஞ்சிட்ருக்கீங்க. நான் யார் என்னன்ட்டு இப்போ உங்களுக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நான் இருக்கிற நிலமையில் நான் ஏன் வந்து அவனை அஃபண்ட் பண்ணுறேன்னு நினச்சிட்ருக்கீங்களா? ஒரு ட்ரீ வந்து ஒரு எருமை நசுக்கிறதுக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆகும்? அவன் எனக்கு ஒரு புழு மாதிரி தான். நான் நினச்சிருந்தா அவன் எப்போ வந்து புழுவை நசுக்கிற மாதிரி நசுக்கி இருக்க முடியும், ஆனால் நான் எதுவுமே பண்ணலையே, ஸோ எதை வச்சு நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ அவளுக்குமே வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. ஏன்னா ஹீரோ வந்து அவர் சொல்கிறது எல்லாமே வந்து கரெக்டு தான். இப்பேற்பட்ட ஒரு ஆள் வந்து ஏன் வந்து மன்னிச்சு விடணும்? அது மட்டும் இல்லாமல் அவன் கொல்லணும்னு நினச்சிருந்தா அவன் எப்போ வேணாலும் கொண்டிருக்க முடியும். இவன் அஃபண்ட் பண்ணுறதுக்கு வந்து அப்பர் நிலத்துலேயும் வந்து ஆள் கிடையாது, லோவர் நிலத்துலேயும் வந்து ஆள் கிடையாது. 2 உலகத்துலேயும் வந்து இவன் வச்சது தான் சட்டம். இவன் நினச்சா எப்போவுமே வந்து எப்போவோ இவனை நசுக்கி கொண்டிருக்க முடியும். ஏன் வந்து கொல்லாமட்டார்? அதுக்கப்புறம் நீங்கள் ஏன் வந்து அப்போ அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற அந்த கிளானை வந்து அழிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பிரின்சஸ், நீங்கள் வந்து தேவையில்லாத விஷயத்தை வந்து அதிகமாக மூக்க நுழைக்கிறீங்க. இந்த மாதிரி அந்த எறும்புகளை எல்லாம் கொல்லணுன்னா உங்கள்கிட்ட வந்து ரீசன் கேட்டுருக்கணுமா, இல்லை கொண்டதுக்கப்புறம் வந்து உங்கள்கிட்ட ரீசன் சொல்லணுமான்ட்டு ஹீரோ வந்து டென்ஷன் ஆகிட்டு இருக்க. உண்மைதான், இவனோட கண்ணுகளுக்கு வந்து அப்பர் நிலத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான கிளான்ஸே வந்து இவனோட கண்ணுக்கு வந்து எறும்பு மாதிரி தான். அப்போ லோவர் நிலத்தில் இருக்கிறவங்களாம் வந்து ஏமாத்தணும். ஒருவேளை பிரதருக்குன்னா ஏதாவது தப்பாக புரிஞ்சிருப்பாரா? ஒருவேளை அந்த சைட்னஸ் அவனால் தான் வந்து இவ்வளோ பிரச்சனை வந்து க்ரியேட் ஆகிருக்கும். அவன் வீணா அதுக்கு பின்னாடிக்குன்னா ஏதாவது ஸ்கீமிங் பண்ணிகிட்டு இருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க.
ஹீரோ வந்துட்டு தாராளமாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ இந்த சர்வெண்ட் வந்து பேசிகிட்டு இருப்பா, இந்த மாதிரி அவங்க வந்து பேசுனது வந்து நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, இந்த மாதிரி ஏன்சியண்ட்டான ஃபேமிலி தான் நம்ம 2 பேர்த்தோட ஃபேமிலி வந்து ஏன்சியண்ட்டான ஃபேமிலி, இந்த மாதிரி அவங்களுமே வந்து வருங்காலத்தில் வந்து ஹையராக ஆகிறவங்க தான் அவங்களோட கிளானில். ஸோ நீங்கள் 2 பேருமே வந்து மீட் பண்ணது ஃப்யூச்சர், அந்த ஹெவன்ஸே வந்து ஃப்யூச்சருக்கு வந்து வழிவிட்ட ஒரு வித்து அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. ஆக்சுவலாக வந்து எனக்கு இந்த மாதிரி குழந்தை மேலேயெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அவளோட நடத்தையுமே எனக்கு பிடிக்கல. ஸோ இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீ என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. லேடி இருங்க, நீங்கள் வந்து தேவையில்லாமல் வந்து டென்ஷன் ஆகாதீங்க, நீங்கள் தான் வந்து உங்கள் மேலே தான் வந்து ஆக்சுவலாக தப்பு, வாங்க நம்ம இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்போ அதே சமயத்தில் வந்து ஹீரோ வந்துட்டு எவ்வளோ நேரம்டா இப்படி பண்ணுவேன், சீக்கிரம் வந்து அந்த ஸ்கேர்லேண்ட்ஸ் வந்து அதை ஓப்பன் பண்ணி அந்த ட்ரெஸ்ஸரை எடுத்துகிட்டு வருவீன்னு பார்த்தா இப்படி நாளை கடத்திக்கிட்டே போயிட்டுருக்க. சரி பரவாயில்ல, இன்னும் கொஞ்ச நாள் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆக போகுது, சீக்கிரமாக அந்த ட்ரெஸ்ஸரை அந்த ட்ரெஸ்ஸரை எடுத்ததுக்கப்புறம் உன்னை என் கையாலேயே வந்து கொல்ல போகிறேன். ஆக்சுவலாக உன்னை விட்டு வச்சுக்கிறத வந்து நான் நல்லவங்கிற மாதிரி காட்டுறதுக்கு கிடையாது, உங்கள்கிட்ட ஃபார்ச்சூன் பாயிண்ட்ஸ் இருக்குது, அது எனக்கு பேக் ஃபயர் ஆயிரும், அதுவும் இல்லாமல் உன்னோட ஃபார்ச்சூன் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து அப்கிரேட் ஆகிறதுக்கு தேவைன்னு சொல்லிட்டு அவனை உயிரோடு விட்டு வச்சுருக்கேன். ஆனால் இங்கே இருக்கிற யாருக்குமே வந்து தெரியாது, நான் வந்து பெருந்தன்மையாக வந்து அவனை உயிரோடு விட்டு வச்சுக்கிற மாதிரி தான் தெரியும். சீக்கிரமாக அந்த ட்ரெஸ்ஸரை ஹண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நினச்சிட்டு இருக்கேன். அதே சமயத்தில் வந்து அவன் வந்து அந்த ட்ரெஸ்ஸர் ஓப்பன் ஆகிற அந்த இடத்துக்கு வந்து போயிடுவான், அந்த சீக்ரெட் லேண்ட்ஸ். அங்கே போனோன்னே வந்து இருந்துட்டு, மாஸ்டர் இதுதான் வந்து இந்த லேண்ட், உங்களோட அந்த டெக்னிக் உங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் வச்சு நான் அந்த ட்ரெஸ்ஸரை வந்து எடுக்க போகிறேன், எடுத்ததுக்கப்புறம் அவன் இங்கே வருவான், அதுக்காக வந்து நான் காத்துட்ருப்பேன், அவன் இங்கே வந்துட்டாலே வந்து அவனோட கல்டிவேஷன் பேஸ் எல்லாமே வந்து சப்ரஸ் ஆயிரும். ஏன்னா அப்பேற்பட்ட ரூல்ஸ் வந்து இந்த ஸ்பெஷல் லேண்டுக்கு வந்து அப்ளிகபிள். ஸோ அவன் வந்து இந்த எவ்வளோ பெரிய கல்டிவேஷன் பேஸ் ஜாஸ்தியாக இருந்தாலுமே இதுக்குள்ளே வந்துட்டு அவன் நார்மலான ஒரு பீப்புள் மாதிரி தான். ஸோ இந்த ட்ரெஸ்ஸரை வந்து என்கிட்ட இருக்கிற மூலம் வந்து நான் அசால்ட்டாக அவனையும் கொள்ளுவேன், அந்த சர்வெண்ட் இருக்கிறான் பாரு அவனையுமே கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு புரியுது, ஆனால் நீ வந்து இப்போவுமே வந்து தப்பான முடிவு தான் எடுத்துகிட்ருக்க. அதுக்கப்புறம் அந்த லியோலி அவனோட கசின் இருக்கா பார்த்தியா, அவளோட என்னதான் அப்பர் வேர்ல்டில் அவள் கனெக்ஷன் இருந்தாலுமே அவளோட சர்வெண்ட் வந்து கொஞ்சம் ஃபிஸியாக இருக்கா, அவகிட்ட வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு புரியுது ஏன் மாஸ்டர் வந்து இப்படி நினைக்கிறாங்க, அவங்களுக்கு என் மேலே வந்து நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சா, ஏன் வந்து அவங்க மேலே வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க, அவன் வந்து பில் கொடுத்தங்காட்டியா, ஒருவேளை ஹீரோ மேலே, அதாவது ஹீரோவுக்கு வந்து இவங்க வந்து ஹெல்ப் பண்ணணுன்ட்டு ஏதாவது நினச்சிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினச்சிட்டு இருக்கா. அதே சமயத்தில் இப்போ அந்த லேண்டுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு, ஓப்பன் ஆகிறப்படியே அவன் ஃபஸ்ட்டு வந்திருப்பான். அதுக்கப்புறம் எல்லாருமே வந்துட்டுருக்கு, ஹீரோவுமே வந்து அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் இப்போ எல்லாருமே வந்து உள்ளே போக ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இதுக்குள்ளே போனால் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலுமே வந்து அந்த கல்டிவேஷன் வந்து சப்ரஸ் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காகவே. ஸோ ஹீரோ வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்கலாக சப்ரஸ் பண்ண வேணாம், நீங்கள் வந்து உங்களோட இப்போவே வெளியிலே சப்ரஸ் பண்ணிவிட்டு உள்ளே போங்க, நம்ம போய் ட்ரெஸ்ஸர் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. அதே சமயத்தில் வந்து உள்ளுக்குள்ளே வந்து அந்த கசினுமே வந்துடுவா. வந்ததுக்கப்புறம் அவன் வந்து அந்த கசினை வெச்சக்கண்ணு வாங்காமல் பார்த்துட்டு இருக்கான். இந்த சர்வெண்ட்டு பார்த்துட்டு டென்ஷன் ஆகிட்டு, ஏன்டா இப்படியாடா வந்து எங்களடி பார்க்குற, உன்னோட லோலி ஐஸை வந்து கீழே வை, இந்த மாதிரி பார்க்குறக்கு தான் உனக்கு தகுதியான ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. ஆக்சுவலாக வந்து என்னோடய ஃப்யூச்சரை வந்து லிமிட்லெஸ், அதை வந்து இப்போவே வந்து நீங்கள் கணிக்காதீங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. என்னதான் இருந்தாலும் நீ வந்து லோலியான ஒருத்தன், இந்த மாதிரி அப்பர் வேர்ல்டில் இருக்கிற அந்த யங் மாஸ்டர் கூர்க்காம பார்த்தியா, அவனை மாதிரி ஆளுக்கு தான் வந்து எங்களடி வந்து தகுதியான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. நிறுத்துங்க, நீங்கள் வந்து என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அவனோட பேரை வந்து என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீங்கள் வந்து அவனை அப்படியாவது மீட் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி இவங்க வந்து பேசிகிட்டு இருக்க. ஆமாம், ஆக்சுவலாக வந்து அவனை நான் மீட் பண்ணேன், அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு, அவன் வந்து அப்பர் வேர்ல்ட்லேயே வந்து ஒரு டாப் கிளானில் வர ஒருத்தன், அவனை வந்து அஃபண்ட் பண்ணுறது வந்து இப்போதைக்கு வந்து நல்லது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃப்யூச்சர், அந்த இம்பீரியல் ஃபேமிலிக்கே வந்து ஃப்யூச்சர் ஹெட்டே வந்து இவன் தான். ஸோ நீங்கள் வந்து அவனை அஃபண்ட் பண்ணி ஏதாவது பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. நீங்கள் வந்து கவலைப்படாத, இந்த இடத்துல வந்து எப்பேற்பட்ட ஆளாகவே இருந்தாலும் அவங்கள வந்து இந்த லா படி வந்து அவங்களோட கல்டிவேஷன் வந்து கம்மியாயிரும், ஸோ அவங்களாம் எனக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதே சமயத்தில் வந்து ஹீரோமே வந்து வந்துடுவார். வந்ததுக்கப்புறம் இதுதான் இந்த சோகால்டு ஸ்கேட் லேண்டா, பரவாயில்ல, இங்கே தான் அந்த ட்ரெஸ்ஸர் இருக்க போகுது. ஆக்சுவலாக அந்த நாய் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே வந்துட்டான் போல், நான் வந்து அந்த ஸ்பிரிட்டுக்கு அந்த பில்லை கொடுக்கும்போதே வந்து அதில் வந்து அவங்கள ட்ராக் பண்ணுறதுக்கான ட்ராக்ஸ் பண்ணி வச்சு கேஷ் பண்ணி தான் கொடுத்தேன். அவங்களுக்கு லெவலுக்கு வந்து அவங்களால வந்து அது இருக்குதுன்னே வந்து அவங்களால கெஸ் பண்ண முடியாது. ஸோ இதை பின்பற்றி போனாலே வந்து
என்னால் வந்து அந்த அவங்ககிட்டையும் போக முடியும், அவன் ட்ரெஸ்ஸரையும் வந்து என்னால் எடுத்துக்க முடியும். ஸோ நீ சீக்கிரமாக போடா, போய் அந்த உனக்காக செட் பண்ணி வச்சுக்கிற ட்ராப்ஸு எல்லாத்தையுமே வந்து தாண்டி போய் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி அந்த ட்ரெஸ்ஸரை நீ எடுப்பியான். நீ எடுத்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட இருந்து நான் அசால்ட்டாக வந்து அதை உன்னை கொண்டுட்டு எடுத்துருவேனா. இதுதான் வந்து நான் போட்டிருக்க ஸ்கெட்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து இப்போ கொடூரமான ஒரு எண்ணத்தில் வந்து உள்ளே வந்திருக்காரு. ஸோ ஹீரோ வந்து அடுத்து இப்போ இவனை வந்து டேரெக்டாக கொண்டுட்டு வந்து அப்பர் வேர்ல்டுக்கு போகிறதுக்கு வந்து ஹீரோ வந்து ரெடி ஆகிட்டார். அவன் ட்ரெஸ்ஸர் எடுத்தோன்னே வந்து அவர் வந்து அவனை கொல்லலான்னு சொல்லி இவர் ஒரு பிளான் பண்ணிகிட்டு இருக்க, அவன் வந்து அதே சமயத்தில் வந்து அந்த ட்ரெஸ்ஸரை எடுத்து ஹீரோவை போடுத்தலான்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். இப்போ என்ன நடக்க போகுது அப்படிங்கிற சுவாரஸ்யமான எபிசோடை வந்து நாளைக்கு பாருங்க கைஸ். லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் பார்ட் வரைக்கும் பாய் கைஸ்.